இந்தியன் பாலிட்டிக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலபஸ்ன்னு பார்க்குறப்ப இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், முகவுரை, முக்கிய கூறுகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், தேசிய சின்னங்கள், இதுலேருந்து மட்டுமே 165 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இல்லை பாலிட்டி கிளாஸ் 1ல் வந்து மொதல் 40 வினாக்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ வந்து கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். 41லேருந்து 80 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த 40 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் அளிச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் போன கிளாஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். பின்வரும் விருதுகளை தரவரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதில் உயரிய விருதுகளில் இருந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த வினா வந்து குரூப் 4 எக்ஸாம் 2025 கேட்டிருக்காங்க. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பத்மபூஷன். ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா, ரெண்டாவது பத்ம விபூஷன், மூணாவது பத்மபூஷன் வர்ணம், நாலாவது தான் பத்மஸ்ரீ வர்ணம். இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாரத ரத்னா 1, ரெண்டாவது பத்ம விபூஷன் ரெண்டாவதாக இருக்கு, அடுத்தது பத்மபூஷன் நாலாவதாக இருக்கு, அதுக்கு அடுத்தது தான் பத்மஸ்ரீ மூணாவதாக இருக்கு. 1, 2, 4, 3 ஆப்ஷன் வந்து பி. அரசியலமைப்பில் முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை எது? இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. இது ரொம்ப முக்கியமானது. இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. சட்டம் இயற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யார் சொல்லியிருப்பாங்கன்னா லார்ட் ஹூவார்ட். லார்ட் ஹூவார்ட். அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது என்று கூறும் சட்டம் 1947 ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம். அரசமைப்பு அவை முழுமையான இறையாண்மை வாய்ந்தது அப்படின்னு சொன்ன சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1947 ஆண்டின் இந்திய சுதந்திர சட்டம். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். மொத்தமாக 4 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவுரை இந்திய அரசமைப்பின் ஒரு பகுதியாகும். பகுதி தான் ஒன்று வந்து சரியானது. கேசவானந்த பாரதி வழக்கில் வந்து 1973 ஆண்டு வந்து உச்சநீதிமன்றம் முகவுரை வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கும். ரெண்டாவது முகவுரை திருத்தப்படலாம். இல்லை ரெண்டாவதும் சரியானதா. முகவுரை வந்து திருத்தப்படலாம் தான். முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது. இல்லை மூணாவதும் சரியானதா. நாலாவது முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும். இதெல்லாம் 4 வந்து தவறானது. முகவுரை வந்து சட்டமன்றங்களுக்கு அதிகாரத்தை வழங்கும் மூலமும் கிடையாது, அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் கருவியும் கிடையாது நம்ம சொல்லியிருப்போம். இல்லை 4 வந்து தவறானது. இல்லை மொதல் 3 மட்டும்தான் சரியானது. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்காணும் பத்திரிகைகளில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை குறிக்கோளாக கொண்ட பத்திரிகை சஞ்சீபாணி. இந்த சஞ்சீபாணி வந்து எந்த மொழி பத்திரிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காள மொழி பத்திரிகை. இது தொடங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் மித்ரா. கிருஷ்ணகுமார் மித்ரா எந்த ஆண்டு தொடங்கியிருப்பாருன்னா 1883 தொடங்கியிருப்பாரு. இது எந்த மொழி பத்திரிகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வங்காள மொழி பத்திரிகை. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யாருன்னா ஏவி டைசி. பின்வரும் எந்த கூற்று என்.ஏ. பல்கிவாலாவோடு தொடர்புடையது? முகவுரை அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது யாருன்னா என்.ஏ. பல்கிவாலா. இல்லை ஏ தான் சரியானது. முகவுரை நமது இறைமை பெற்ற ஜனநாயக குடியரசின் ஜாதகம் அப்படின்னு சொன்னது யாருன்னா K.M. முன்ஷி. ஜாதகம்னு சொன்னது யாருன்னா K.M. முன்ஷி. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1 சரியானது. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1 சரி. ரெண்டாவது அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 வந்து தவறானது. சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H.C. முகர்ஜி,
வி.டி. கிருஷ்ணமாச்சாரி தான் துணைத் தலைவர்களாக இருந்தவர்கள். அதனால ரெண்டாவது வந்து தவறானது. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்ல 3 தவறானது. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இந்திய அரசமைப்பு சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனால 1 மட்டும்தான் சரியானது, 2, 3 தவறானது. கீழ்வரும் கூற்று மற்றும் காரணத்தை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடானது அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் என்பதை காண முடிகிறது. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னு சொல்றாங்கன்னா, அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாருங்க. காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதே ஆகும். வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவதனால காற்று மாசுபாட்டை வந்து சீனா வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா வந்து கட்டுப்படுத்த முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா அரசியல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இந்த கொஸ்டின் வந்து 2025ல கேட்டிருக்காங்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். அரசியலமைப்பின் பிரிவு 21 பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? மொத்தமா 3 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த பிரிவை பற்றினா பிரிவு 21 பற்றி. 1 மகா சாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு நமக்கு நினைவூட்டுகிறது. 1 வந்து சரிதான். என்னன்னு பாத்தீங்கன்னா 1615ல இங்கிலாந்துல வெளியிட்ட மகா சாசனத்துல பிரிவு 39ல எவரது சுதந்திரமும் பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சட்டப்பிரிவை தான் நம்ம 21வது விதியா நம்ம வச்சிருப்போம். அதனாலதான் சொல்றாங்க மகா சாசனத்தில் உள்ள உட்பிரிவுகளில் புகழ்பெற்ற ஒன்றை இந்த பிரிவு வந்து நமக்கு நினைவூட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. 2வது அரசியலமைப்பு சட்டம் இறக்கும் உரிமையை வழங்கவில்லை. இல்ல 2வது சரியானதான். பிரிவு 21ல வாழும் உரிமையை மட்டும் தான் கொடுத்திருக்கு. தற்கொலை செய்து கொள்ளும் உரிமையோ இல்ல இறக்கும் உரிமையோ இதுல வந்து அடங்காது. 3வது நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். இதுல 3 வந்து தவறானது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிர்வாக சட்டத்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்வாக சட்டத்தால் ஆளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. நிர்வாக சட்டத்தால் வராது. சட்டத்தின் ஆட்சியால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் வந்து மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். இது சரியான வாக்கியமா இருக்கும். சட்டத்தின் ஆட்சியால் ஆளப்படும் நாகரிக சமுதாயத்தில் காவல் மரணம் தான் மிக மோசமான குற்றங்களில் ஒன்றாகும். இது சரியான வாக்கியம். இதுல நிர்வாக சட்டத்தால் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால 1, 2 தான் சரியானது, 3 வந்து தவறானது. சரியான வாக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 தான் சரியானது. தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 22 ஜூலை 1947ல இதை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிங்காலி வெங்கையா. பிங்காலி வெங்கையா. அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் எது வந்து மதச்சார்பற்ற கருத்துக்கள்ல பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 இதுல எது வந்து மதச்சார்பற்ற கருத்துக்கள்ல பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது. பொருத்தமற்றது வந்து அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்றது தான் பொருத்தமற்றது. மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, இது சரியானதா? அனைத்து மதங்களுமே சமமாக தான் பார்க்கப்படுது. அடுத்து சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் வந்து பாதுகாக்கப்படுது தான். தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, இது சரியானதா? இல்ல அதன் சில கருத்துக்கள் வந்து நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் பொருத்தமற்றது. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? நிலையான மேம்பாட்டு அடிப்படையில் உறுதி செய்யப்படுகிறது. இந்த நிலையான மேம்பாடு அப்படின்றது எதை சொல்றாங்கன்னா எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளை பாதிக்காத வகையில் வந்து தற்போதைய தேவைகளை நிறைவேற்றுறது தான் நிலையான மேம்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க.
எதுனா இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. சட்டப்பிரிவு 15 எந்த ஒரு குடிமகனுக்கும் அரசு பாகுபாடு காட்டக்கூடாது, சரியானது. பிச்சை எடுத்தல் தடை செய்யப்பட்டது எந்த சட்ட திருத்தம்னா 23 வரும். அடுத்து 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களை தொழிற்சாலைகளில் பணி அமர்த்துதல் தடை செய்யப்பட்ட பிரிவு 24. தீண்டாமை தடை செய்யப்பட்டது, தீண்டாமை தடை செய்யப்படுவது எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு 17. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுவது இந்தியா. மனித இனங்களின் அருங்காட்சியகம் இந்தியா அப்படின்னு சொன்னது யாருன்னா V.A. ஸ்மித். ஏன் சொல்லியிருப்பார்னா இந்தியாவில் தான் பல மொழிகள் மதங்கள்னு பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் வாழ்றனால இந்தியா மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பகுதி பிப்ரவரி 1987 ஆண்டு இந்திய யூனியனின் 23வது மாநிலமாக்கப்பட்டது. 1987 23வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். 1986 53வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் மிசோரம் 1987 தான் மாநிலமாக உருவாக்கப்பட்டிருக்கும். இது எந்த நாள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிப்ரவரி 20 1987. அதே நாளில் இன்னொரு மாநிலமும் உருவாக்கப்பட்டிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இது எத்தனாவது மாநிலமாக உருவாக்கப்பட்டதுன்னா 24வது மாநிலமாக உருவாக்கப்பட்டது. 23 மிசோரம், 24 அருணாச்சல பிரதேசம். கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது, இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றுதல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் கைகளில், செல்வம் செறிப்பு தடுப்பு. இதுல எது அரசியல் சமத்துவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியல் சமத்துவம் அப்படின்றது அரசாங்கத்திற்கு மனு செய்வது, பொது கொள்கைகளை விமர்சிப்பது, இது எல்லாமே அரசியல் சமத்துவம் தான். இதுல பாருங்க, இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றப்படுதல். இது எதுல வரும்னா சமூக சமத்துவத்தில் வரும். சமூக சமத்துவத்தில் வரும். அடுத்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இது சட்ட சமத்துவத்தில் வரும். சட்டம் கைகளில், செல்வம் செறிப்பு தடுப்பு, இது பொருளாதார சமத்துவத்தில் வரும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடி இனங்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது? எந்த சட்டப்பிரிவின் மூலம் தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடி இனங்கள், இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த சட்டப்பிரிவின் கீழ்னா சட்டப்பிரிவு 16 கீழ். யார் என அடையாளம் காணுங்க. 2 வாக்கியம் கொடுத்திருக்காங்க. 2 வாக்கியத்தை படிச்சு யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் தலைமை இயக்குனர் ஆவார். 2வது, இவர் ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் விஞ்ஞானி. யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லதம்பி கலைச்செல்வி. நல்லதம்பி கலைச்செல்வி. 9வது அட்டவணையை பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் தவறானது எது? 9வது அட்டவணை நம் அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானதுதான். 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. பியும் சரியானதுதான். அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்வுக்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது. சியும் சரியானதுதான். அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையின் சட்டங்கள் நீதி புனராய்வுக்கு உட்படாது. டி தான் தவறானது. கேசவானந்த தீர்ப்பின்படி 1973 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்டங்கள்ல அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பு பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீதி புனராய்வுக்கு உட்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல உட்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான வாக்கியம் டி தான் தவறானது. டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்க அமைந்துள்ளது? தமிழ்நாடுல. எந்த ஆண்டு இது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1997 சென்னையில நிறுவி இருப்பாங்க.
இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்வது சபாநாயகர். இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதாவா இல்லைன்னா சாதாரண மசோதாவா அப்படின்னு முடிவு செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர். ஜனகணமன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது முக்கியமானது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 தான் ஜனகணமன பாடல் இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். இந்திய அரசியல் சட்டத்தின் 30வது பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல எவற்றை தொடங்குவதற்கான உரிமையை உறுதியளிக்கிறது. பிரிவு 30 கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்யும். கல்வி நிறுவனங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 30வது பிரிவு சிறுபான்மையினர் தங்கள் விருப்பம் போல கல்வி நிறுவனங்களை தொடங்குவதற்கான உரிமையை உறுதி செய்கிறது. அரசியலமைப்பின் கருத்தாக்கம் முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. எழுதப்பட்ட அரசியலமைப்பு என்ற கருத்தாக்கம் முதல்ல எங்கு தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 9 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 256 முதல் 263. அதான் இங்க கொடுத்திருக்காங்க விதி 256 முதல் 263. என்னன்னா அரசியலமைப்பு பகுதி 9 மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகளை பற்றி கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். கூற்று சரிதான். பகுத்தறிவுடன் விவாதிக்கப்பட்ட ஒரு ஒழுங்குமுறை ஆவணமே இந்திய அரசியலமைப்பு சட்டம். கூற்று சரியானது. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. பல்வேறு கருத்துடைய குழுக்கள் கூடி கலந்து விவாதித்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய இடமே இந்திய அரசியலமைப்பு சபையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியானதா? கூற்று சரிதான், காரணமும் சரிதான். இந்திய அரசியலமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் 7வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள மத்திய பட்டியலில் எத்தனை இனங்கள் உள்ளன? மத்திய பட்டியலில் 100 துறைகள் உள்ளன. அதாவது 100 இனங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மத்திய பட்டியலில். மாநில பட்டியலில் எத்தனை துறைகள் உள்ளதுன்னா 61 துறைகள். பொது பட்டியலில் 52 துறைகள். இதுல என்ன கேட்டிருக்காங்க? மத்திய பட்டியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் 52. யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுபவர் யார்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்களாகும்? பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்கள். பிரெஞ்சு புரட்சி எப்பொழுது ஏற்பட்டதுன்னா 1789 ஏற்பட்டது. இந்த புரட்சியின் தாரக மந்திரமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது மூணுமே இந்திய அரசியலமைப்பு முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னா அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. இது சரியானதா? அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. அது இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. எதுனா முகப்புரை தான் இந்தியாவை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு வரையறை செய்து. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். இந்திய அரசமைப்பு விதி 264 முதல் 300A வரை எந்த பகுதியில் அடங்கும்? இந்த சட்டப்பிரிவுகள் எந்த பகுதியில் அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12வது பகுதியில் அடங்கும். சட்டப்பிரிவு 264 இருந்து 300A வரைக்குமே எந்த பகுதியில் அடங்கும்னா 12வது பகுதியில் அடங்கும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சபையின்
அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். கூற்று வந்து சரியானது. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள். இந்தியா ஒரு குடியரசு நாடு என்று தொடங்குவதற்கான ஒரு புள்ளியாக பிரிட்டிஷ் அமெரிக்கன் சுவிஸ் அரசியலமைப்பு மாதிரியை கையாளுவதில் நேருவும் அம்பேத்கரும் ஒரு சிறந்த வழியாக கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தனி வாக்கியமா பார்க்குறப்ப ரெண்டுமே சரியானதான். ஆனால் இந்த கூற்றுக்கான காரணம் வந்து இது கிடையாது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் தான் சொல்லணும், ஆனால் காரணம் வந்து இது கிடையாது. ரெண்டு வாக்கியமா பார்க்குறப்ப ரெண்டுமே சரியானதான். ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனால் இந்த ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல. இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகுக்கின்றது? எந்த பகுதினா பகுதி 9. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த பகுதி 9ல வந்து கிராம இடைநிலை மற்றும் மாவட்ட அளவிலான 3 அடுக்கு பஞ்சாயத்து வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் பகுதி 9ல சேர்க்கப்பட்ட 243B இந்த சட்டப்பிரிவு தான் கிராம இடைநிலை மற்றும் மாவட்ட அளவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை நிறுவ வழிவகை செய்கிறது. மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது என கூறியவர் ஆக்டன் பிரபு. மக்களாட்சியின் மீதான அனைத்து கட்டுப்பாட்டு முறைகளிலும் கூட்டாட்சி மிகவும் பயனுள்ளதாகவும் இணக்கமாகவும் இருந்து வருகிறது. கூட்டாட்சி முறையில் இறையாண்மை அதிகாரத்தை பிரிப்பதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தி வரையறுப்பதுடன் அரசாங்கத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட உரிமைகளை மட்டுமே வழங்குகிறது அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆக்டன் பிரபு. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது? 11வது அட்டவணையில. அடுத்தது கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று என்னன்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பானது உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு ஆகும். இது சரியானதா? இந்திய அரசியலமைப்பு தான் உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு. அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அரசியலமைப்பின் துவக்கமானது உண்மையில் 22 பாகங்களையும் 395 சட்ட உறுப்புகளையும் கொண்டிருந்தது. 22 பாகங்களையும் 395 சட்ட பிரிவுகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்திய அரசியலமைப்பு வந்து உலகிலேயே நீளமான அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். இது வந்து துவக்கத்தில் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப தற்போது வந்து எத்தனை பாகங்கள் இருக்கு, எத்தனை சட்டப்பிரிவுகள் இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். கீழ்கண்டவற்றினை பொறுத்துக. இந்திய அரசியலமைப்பு பகுதி கொடுத்திருக்காங்க. பொது பணியாளர் தேர்வாணையங்களின் பகுதி வந்து 14, தேர்தலுக்கான அரசியலமைப்பு பகுதி வந்து 15, நெருக்கடி நிலை அம்சங்களுக்கான அரசியலமைப்பு பகுதி வந்து 18, தீர்ப்பாயங்கள் வந்து 14A. இது எல்லாமே ஆன்சர் நேராகவே கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ. இது ரொம்ப முக்கியமானது. பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும் அரசமைப்பு நிர்ணய சபை குழுக்களின் தலைவர்கள் கொடுத்திருக்காங்க. நடைமுறை விதிகள் குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஒன்று சரி. ஒன்றிய அரசமைப்பு குழுவின் தலைவராக இருந்தவங்க ஜேபி கிருபாலினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. ஜவஹர்லால் நேரு வர்ணம். அடிப்படை உரிமைகள் ஆலோசனை குழுக்கு வந்து வல்லபாய் பட்டேல், 3 சரியானது. மாநிலங்களுக்கான குழுக்கு வந்து தலைவராக இருந்தது HC முகர்ஜி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 4 தவறானதா. மாநிலங்களுக்கான குழு தலைவராக இருந்தது ஜவஹர்லால் நேரு தான். இல்ல 2ம் 4மே தவறானதா. 2த்துக்குமே ஜவஹர்லால் நேரு தான் வரணும். சரியானது எதுன்னு பாத்தீங்கன்னா 1, 3 தான் சரியானது. 1 மற்றும் 3 சரி. இதோட இந்தியன் பாலிட்டியில யூனிட் 4க்கு வந்து 80 வினாக்கள் பார்த்திருப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னும் சில பேர்கிட்ட ஜிஎஸ்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கீங்க. நம்ம கிட்ட சிலபஸ் வைஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கு. யூனிட் 2ல இருந்து யூனிட் 6 வரைக்குமான மொத்தமா 120 லெசன் படிச்சா போதும்னு சொல்லியிருந்தோம். இந்த 120 லெசனுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும்.
உங்கள் நேம் சொல்லி ஜிஎஸ் ஃபுல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டீட்டெயில் சொல்லுவோம்.